நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்கள், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு, அதாவது 8/4/2024 நடக்க போகிற காலை மற்றும் மாலை நடக்க போகிற எக்ஸாம்ஸ் என்னென்ன, அப்புறம் அந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தகவல் பார்த்து முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் ஏப்ரல் 2024 போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சுதானே, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டு தெலுங்கு வருஷ பிறப்பு அதுபோல் ரம்ஜான் லீவெல்லாம் கழிச்சு தான் எக்ஸாம் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போதைக்கு நாளைக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸு, EEE எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 2, EC இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், CSE வெப் டிசைன் அண்ட் ப்ரோக்ராமிங், மெக்கானிக்கலுக்கு MT2, ஆட்டோமொபைலுக்கு வெஹிக்கிள் பாடி இன்ஜினியரிங். ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த 6 டிபார்ட்மெண்ட்டுக்குமே ரெகுலர் எக்ஸாம், அதாவது செகண்ட் எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகுது. மதியம் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குதுன்றதையும் பார்த்துடலாம். நாளைக்கு மதியம் ஃபஸ்ட் இயரில் இருக்கிற அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிவிலுக்கு பேசிக்ஸ் ஆஃப் சிவிலு, கம்ப்யூட்டருக்கு பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், EEE இசிக்கு பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கலுக்கு பேசிக்ஸ் ஆஃப். நம்ம பழைய அரியர் மாணவர்கள், அதாவது இப்போ இருக்கிற செகண்ட் இயர் தேர்ட் இயரோட அரியர் இன்ஜினியரிங் MATHS2 இந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் தேவையான மெட்டீரியல்ஸ் நம்ம NSK2025.blogspot.com போய்ட்டு உடனே நீங்கள் இப்போயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வெப்சைட் ஃபஸ்ட்டு போயிடணும். வெப்சைட் ஃபஸ்ட்டு போன உடனே உடனே இந்த பேஜ் தான் வரும். எக்ஸாம் டேட்டு 8/4/2024, ஸ்டடி மெட்டீரியல், அந்த நடக்க போகிற எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பனிங்லேயே கொடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தா அந்த சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணுமோ, நாளைக்கு நடக்க போகிற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அதாவது இப்போ நான் மதியம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ 2 மணிக்கு. இதுக்கு மேலே எனக்கு மெட்டீரியல் கிடைச்சாலும் சேம் லிங்க்லேயே நான் ஆட் பண்ணி விட்டுறேன். இப்போது நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்டடி மெட்டீரியல். ஹைட்ராலிக்ஸில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் கேட்ட மொத்த கொஷின் பேப்பரையுமே போட்டு கொடுத்துருக்கோம். சில கொஷின் பேப்பர் ஓப்பன் ஆகலாம், ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் அப்படின்னு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கீப் டிஸ்கார்ட்னு கேட்கும். நம்ம கீப்புன்றதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆப்ஷனில் போய் அது டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் டவுன்லோட் பண்ண அந்த கொஷின் பேப்பரை காமிக்கிறேன். ஸோ இது இந்த ஹைட்ராலிக்ஸோட அக்டோபர் 23 கொஷின் பேப்பரு. ஸோ இது மாதிரி எல்லா கொஷின் பேப்பரையும் நீங்கள் பார்த்துட்டு அதை படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு போயிடலாம். அது மட்டுமின்றி ஏதாவது நோட்ஸ் இருந்தாலும் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்லேயே கொடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் அடுத்த சப்ஜெக்டான மெஷின்ஸ் 2 சப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது போல் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் இருக்குதோ அந்த சப்ஜெக்டை நீங்களே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெஷின்ஸ் 2ல் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, முக்கியமான 14 மார்க் கொஷின்ஸு அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். யூனிட் வைஸு நம்ம நிறைய ஸ்டாஃப் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண 2-3 கொஷின் பேங்க்ஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எதுக்கு தேவையோ அதை படிச்சிங்க. அது மட்டுமின்றி ப்ரீவியஸ் போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பரும் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருவோம். நேரடியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ட்ரைவ் லிங்க் தான். அப்புறம் 3 மார்க்ஸ் 14 மார்க்ஸ் ஆன்சரும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்லாம் கொடுத்துருக்குறோம் இந்த மிஷின்ஸ் 2க்கு. அதே போல் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் ஐஇ சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போர்டில் நம்ம இந்த ஐஇயோட எக்ஸ்பர்ட் எடுத்தவங்க போர்டில் என்னென்ன முக்கியமான கொஷின் இருக்குது அந்த போர்டு கொடுத்துருக்குறோம். அது இல்லாத ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் ஸ்லோ லேர்னருக்கும் தனியாக கொடுத்துருக்குறோம். இந்த கொஷின்ஸை படித்து போனாலும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அது இல்லாமல் நல்லா படிக்கிற பசங்களுக்கான கொஷின் பேங்க் கொடுத்துருக்குறோம். அடுத்தது வெப் டிசைன் ப்ரோக்ராமிங் CSE டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்ஸ் அதை நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் மிக முக்கியமான 3 மார்க்ஸ் 14 மார்க்ஸ் வெப் டிசைனில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்கிட்ட நம்ம வாங்கி உங்களுக்கு போட்டு வச்சுருக்கிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வெப் டிசைன் படிச்சிக்கலாம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 2 மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 2வில் பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் கிட்டத்தட்ட ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். 3 மார்க் ஆன்சரு, 14 மார்க் ஆன்சரு, இது மாதிரி ஸ்லோ லேர்னர் நோட்ஸு, ஸ்லோ லேர்னருக்கு தேவையான அந்த 14 மார்க் ஆன்சரும் நம்ம போட்டு வரோம். ப்ரீவியஸ் இயர் 4 கொஷின் பேங்க்குமே ஒரே ட்ரைவ் லிங்கில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் நேரடியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 4 கொஷின் பேப்பரில் எதெல்லாம்
இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு போயிடுங்க. அது மட்டுமின்றி ஸ்லோ லேர்னருக்கான 14 மார்க்ஸ்லாம் டார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் நிறைய 14 மார்க்ஸு, ட்ராயிங்ஸு, கொஷின் பேங்க்ஸு, ஆன்சர் தமிழ், ஆன்சர் இங்கிலீஷு, இதெல்லாம் MT2 கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து வெஹிக்கிள் பாடி இன்ஜினியரிங், இது ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இதுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட 4 போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்குறோம். ஸோ அதை போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு வரலாம். ஃபஸ்ட் இயரில் ரெகுலேஷன் 2023 வந்து பேசிக் சிவில், அதாவது ஃபஸ்ட் இயருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாடல் கொஷின் பேப்பர் டோட்லேருந்து ரிலீஸ் பண்ணல. இருந்தாலும் நம்மளே நண்பர்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி முக்கியமான 2 மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்குறோம். அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. அது மட்டுமின்றி நோட்ஸும், இங்கிலீஷ் நோட்ஸு, தமிழ் நோட்ஸு எதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறத பற்றி அதை ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃப்யூச்சரில் எது கிடச்சாலும் நாளைக்குள்ளே அதை ஆட் பண்ணி விட்ருவோம் மதியத்துக்குள்ளே. அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க்கு பக்காவாக மாடல் கொஷின் பேப்பர் 1, மாடல் கொஷின் பேப்பர் 2, அப்புறம் 5 யூனிட்டுக்கும் நோட்ஸு 2 மார்க்கு, 3 மார்க்கு, 7 மார்க் நோட்ஸு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் பக்காவாக இருக்குது. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க்கு சூப்பராக நீங்கள் மாடல் கொஷின் பேப்பரில் கொஷினை நோட் பண்ணிவிட்டு ஆன்சரும் பிடிஎஃப்பும் 5 யூனிட்டுக்குமே பக்காவாக இருக்குது. அதை நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சூப்பராக உங்களுக்கு வந்து மொத்த நோட்ஸும் இப்போவே அவைலபிளாக இருக்குது. தமிழ் மீடியம் நோட்ஸு, இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸு இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பேசிக்ஸ் ஆஃப் ட்ரிபிள், அதாவது EC டிபார்ட்மெண்ட்டுக்கும் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட் இயரில் இந்த பேப்பர் இருக்குது. இதுக்கும் மாடல் கொஷின் பேப்பர் 1, 2 போட்டிருக்கிறோம். அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க்கும் போட்டிருக்கிறோம். அப்புறம் நோட்ஸ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸும் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் வந்து இந்த வீடியோவை அனைத்து ட்ரிபிள் EC, CSE, சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் ஃபஸ்ட் இயர் அனைத்து மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு வேணாலும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஆன்சரோட 3 மார்க் ஆன்சர், 14 மார்க் ஆன்சர்னு பக்காவாக கொடுத்துருக்குறோம். அதாவது ஒரு புக்கும் ஃபுல் புக் பக்காவாக கொடுத்துருக்குறோம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியலும் பக்காவாக கொடுத்துருக்குறோம். யாருக்கு தேவையோ அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதுக்கும் மாடல் கொஷின் பேப்பர் 1, 2 இதெல்லாம் பக்காவாக நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். இந்த மாடல் கொஷின் பேப்பர் வந்து இருக்கிற கொஷின்லாம் படிச்சிங்க. கம்பல்சரி நிறைய கொஷின் வந்து கேட்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற செகண்ட் இயர் மற்றும் தேர்ட் இயருக்கான அரியருக்கான MATHS2, இந்த MATHS2 வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டால் 4 கொஷின் பேப்பரு, அப்புறம் பார்த்திங்கன்னா MATHS2ஓட ஃபுல் புக்கு, அப்புறம் ஸ்லோ லேர்னர் நோட்ஸு, அப்புறம் ஷார்ட் நோட்ஸு இது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறோம். யாருக்கு தேவையோ அரியர் இருக்குதோ MATHS2 அரியர் அவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஃபுல் புக்கும் இருக்குது. புக்கில் இருக்கிற சம்மே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புக்கில் இருக்கிற சம்ஸு தான் கேட்பாங்க. அதாவது நோட் புக் இது. இந்த புக்கு டவுன்லோட் பண்ணி இதில் இருக்கிற சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் ஆகலாம். இது போன்ற மேலும் பல அப்டேட்டுகள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ அனைத்து நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் என்கிட்ட கேட்கவே தேவையில்லை. இந்த வெப்சைட்டில் நான் வந்து எப்போல்லாம் எனக்கு மெட்டீரியல் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் அதை ஆட் பண்ணிகிட்டே வந்துடுவேன். நீங்கள் அதில் போய் டைரெக்டாக பார்த்துக்கலாம். அதில் போய்ட்டு உங்கள் சப்ஜெக்ட் பேரையோ இல்லைன்னா சப்ஜெக்ட் கோடையோ சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அனைத்து ஸ்டூடெண்ட்டு, அனைத்து டிபார்ட்மெண்ட்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. நீங்கள் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணி அட்மின் மெசேஜ் அனுப்பும். அவங்க ஸ்டாஃப் குரூப் ஆட் பண்ணி விடுவாங்க. அடுத்த வீடியோவில் காணோம். பாய்.